வணக்கம். இன்றைய செய்திகள். கோவையில் ஓட்டுநர் தினம் அனுசரிப்பு. கோவை மாவட்டம் கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் இருசக்கர பேரணியை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் பாடி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த இருசக்கர வாகன பேரணி காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் தொடங்கி மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தலைமையக வளாகத்தில் பேரணி நிறைவு பெற்றது. உலகெங்கும் உள்ள ஓட்டுநர்களை போற்றும் விதமாக இன்று ஓட்டுநர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. சிறப்பாக பணியாற்றிய ஓட்டுநர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசுகளை வழங்கினார். பேரணியை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய 20 ஆண்டு காலமாக விபத்து ஏற்படுத்தாமல் பேருந்து இயக்கிய அரசு போக்குவரத்து கழக ஊழியர் தங்கசாமி, தான் 1990களில் ஓட்டுநராக பணிக்கு சேர்ந்தேன். 34 ஆண்டுகளாக தொடர்ந்து பணி செய்து வருகிறேன். இன்னும் 15 மாதங்களில் ஓய்வு பெறப் போகிறேன். நாம் விபத்து இல்லாமல் வாகனம் ஓட்ட வேண்டும் என்றால் பொறுமை மற்றும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை கண்டிப்பாக வேண்டும். இவை இரண்டும் இருந்தாலே எந்த விதமான விபத்தும் இல்லாமல் வாகனத்தை ஓட்ட முடியும். பேருந்து பயணிகளிடம் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தகாத வார்த்தைகள் கூறி திட்டுவதாக புகார்கள் எழுகிறது என செய்தியாளர் கேள்விக்கு, தான் இயக்கிய பேருந்துகளில் நடத்துனருடன் பயணிகளுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக சென்று நான் தீர்த்து வைப்பேன். என்னுடைய சர்வீஸில் நான் இதுவரை எந்த பயணிகளிடமும் மற்றவர்களிடமும் சண்டையிட்டது இல்லை. யாராவது ஏதாவது கூறினால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும் என்றார். மேலும் தற்பொழுது முன்பை விட பேருந்து ஓட்டுநர்களுக்கு சிரமங்கள் அதிகமாகவே இருப்பதாகவும் அனைத்தையும் அனுசரித்து வாகனங்களை இயக்க வேண்டும் என்றும் கூறினார். இந்நிகழ்வில் அரசு பஸ் ஓட்டுநர்கள், காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நான் எல்பி பெரியசாமிங்க, தோமுசா பேரவை செயலாளர், கோவை மண்டல தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்துடைய பொதுச் செயலாளர். இன்று இன்னைக்கு ஓட்டுநர் தினம். உலகெங்கும் உள்ள ஓட்டுநர்களுக்கு இன்னைக்கு பெருமைப்படுத்தும் விதமாக எல்லா இடங்கள்லையும் ஓட்டுநர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் எல்லா கார்பரேஷன்லையும், டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஓட்டுநர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வதிலே ஓட்டுநர் தான் முன்னிலையில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஓட்டுநர்களுக்கு இன்று ஓட்டுநர் தினமாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதை கோவை அரசு போக்குவரத்து கழகம் சார்பாக இன்று ஓட்டுநர் தினம் மற்றும் சாலை பாதுகாப்பு தினத்தை கடைபிடிக்கின்ற வகையில் 2 சக்கர வாகன பேரணியும், அதேபோல் ஓட்டுநர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் கோவை மாநகராட்சி ஆணையரை அழைத்து இப்போ அனைத்து ஓட்டுநர்களையும் பெருமைப்படுத்தியிருக்கிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டுநர்களை சிறப்பு செய்வதற்காக
பள்ளி குழந்தைகள் நேரடியாக வந்து இந்த ஓட்டுநர்களுக்கு பூ கொடுத்து உங்களுடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும், அனைவருக்கும் மனமுவந்து சேவை செய்ய வேண்டும் என்று அவங்களுக்கு பாராட்டும் வாழ்த்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்விலே ஓட்டுநர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இன்று வரை தான் செய்த தொழிலுக்கு கிடைக்கிற அங்கீகாரமாக நினைத்து இந்த எல்லாமே ஓட்டுநர்கள் எல்லாமே பெருமை அடைஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக ஓட்டுநர்களை பொறுத்தளவில் அரசு பேருந்து ஓட்டுநர்களாகவும் சரி, தனியார் வாகன ஓட்டுநர்களாகவும் சரி, ஓட்டுநர் தொழிலை செய்கின்ற அனைவருமே மற்றவர்களுடைய தேவைக்காக இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக ஈடுபட்டாலும் கூட இது ஒரு மிகப்பெரிய சேவை. இந்த சேவையை செய்கின்ற ஓட்டுநர்களுக்கு நாம் அனைவரும் வாழ்த்து தெரிவிக்கின்ற வகையில் இன்று ஓட்டுநர் தினம் இந்தியா முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. அதில் தமிழ்நாட்டிலும் கடைபிடிக்கப்படுகிறது. அவங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அனைத்து போக்குவரத்து கழகங்களும் கட்டணமில்லா சேவையை பெண்களுக்கு சேவை செய்கிறோம். அந்த அடிப்படையில் பெண்கள் வந்து அதிகப்படியா அரசு பேருந்துகளை பயன்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் மனமுவந்து சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஓட்டுநருக்கு இன்னைக்கு பெருமைப்படுத்தும் விதமாக இந்த ஓட்டுநர் தினம் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் இருக்காங்க, 1-2 டிரைவர் தான், அவங்களுக்கு அது கடுமையான தொழிலா இருக்கிறதுனால அது இல்லை. ஆனால் நடத்துறவர்கள் வந்து இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாரிசு அடிப்படையில் இப்போ சமீபத்திலையும் கூட ஒரு 15 நாளைக்கு முன்னாலேயும் கூட நடத்துறவர்கள், பெண் நடத்துறவர்கள் வாரிசு அடிப்படையில் 3 பேர்த்துக்கு பணி கொடுத்துருக்காங்க. அவங்க இன்னைக்கு ட்ரைனிங்கில் இருக்காங்க. இன்னைக்கும் கூட அவங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறாங்க. நடத்துனர்கள் ஓட்டுநர்களை பொறுத்தளவில் அந்த தொழிலை செய்கிறது சிரமம் இருந்தாலும் 1-2 ஓட்டுநர்கள் இருக்கிறாங்க. அவங்க பேருந்து இயக்குவதில் சிரமம் இருக்கிறதுனால இங்கே அதில் இல்லை. கேரளால ஓட்டுறாங்க, இங்கேயும் ஓட்டலாம். அந்த அளவுக்கு இங்கே சாலை வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான நெருக்கடி, போக்குவரத்து நெருக்கடி, வாகனங்கள் பெருக்கம். அதனால இங்க வந்து அதுல அந்த தொழில் ஈடுபடுறதுக்கு ஆனால் கண்டிப்பா வந்துடுவாங்க. எல்லா தொழிலையுமே வர்றாங்க பெண்கள். கண்டிப்பா ஓட்டுநர் தொழிலையும் பெண்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏற்கனவே தனியார் பேருந்து 2-3 பேர் ஓட்டுனாங்க. அவங்களால முடியாம தான் இது விட்டுருக்காங்க. இருந்தாலும் எதிர்காலத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ வண்டிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அட்வான்ஸ் டெக்னாலஜியில் கிளச்சு இல்லாமல் இப்போ வந்து வித்தவுட் கியர் வண்டியெல்லாம் வந்துருச்சு. அதனால் கண்டிப்பாக ஓட்டுநர் தொழிலுக்கும் எல்லா பெண்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஓட்டுநர்களை பொறுத்தளவு இன்று ஓட்டுநர் தினம் சிறப்பாக கடைபிடிக்கப்படுகிறது. நீங்கள் ஊடக நண்பர்கள்லாம் வந்து அவங்களை எல்லாம் வாழ்த்துனதில் எங்களுக்கு உள்ளபடியே அந்த ஓட்டுநர் தொழில் ஈடுபட்டவங்களுக்கும் ஒரு பெருமை சேர்த்துற ஒரு விஷயமா இருக்குது. உங்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கிறோம்.